3 முறை உங்கள் மண்ணில் மட்டும் தேர்தல் திரும்ப திரும்ப வருவது ஒரு வாய்ப்பு தவறவிட்டு விட்டீர்கள். 2 வாய்ப்பு தவறவிட்டு விட்டீர்கள். 3வது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். தவறவிட்டு விடாதீர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வைத்த கோரிக்கை தான் இது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து காளைமாடு சிலை அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், ஜனநாயகத்தை மீட்டெடுக்க தங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பணநாயகமாக மாற்றியிருக்கிறார்கள். அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வரலாறு ஒரு வாய்ப்பு. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட மற்ற கட்சிகளுக்கு துணிவு இருக்கிறதா என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். மக்களின் பணம் பணக்கார நண்பர்களுக்கு செல்வதுதான் பாஜகவின் மாடல் என ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். டெல்லியில் சட்டப்பேரவைத் தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி மக்கள் முன்பு 2 மாடல்கள் தற்போது உள்ளன என்று தெரிவித்தார். ஒன்று மக்களின் பணம் மக்களுக்கே செல்லும் கெஜ்ரிவால் மாடல் என்றும், மற்றொன்று மக்களின் பணம் தங்களது பணக்கார நண்பர்களுக்கு செல்லும் வகையிலான பாஜக மாடல் என்றும் விமர்சித்தார். இதில் எந்த மாடல் வேண்டும் என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். इन्होंने ऐलान कर दिया है बीजेपी वालों ने, अगर इनकी सरकार आएगी तो बिजली जीरो बिजली का बिल, बिजली की सब्सिडी बंद करेंगे. ये लोग खुलेआम कह रहे हैं कि बिजली की सब्सिडी बंद करेंगे. कह रहे हैं फ्री 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 नहीं होना चाहिए, बिजली फ्री चाहिए कि नहीं चाहिए? दोनों हाथ खड़े करके बीजेपी वालों को बता दो जिसको बिजली. பாஜக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து நலத்திட்டங்களும் நிறுத்தப்பட்டுவிடும் என்றும், ஏனென்றால் அந்த திட்டங்கள் அனைத்தும் பாஜகவுக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்தார். ஜனவரி 30ஆம் தேதி நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு, புதுச்சேரியில் அடுத்த 3 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்றும், அதன்படி 29ஆம் தேதி தென் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும், வட தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்யலாம் என்றும், இதேபோன்று 31ஆம் தேதி கோவை, நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய அதிமுக பிரமுகர் ஜகபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்த பெங்களூர் கிராமத்தை சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி மினி லாரி மோதியதில் உயிரிழந்தார். கனிமவள கொள்ளை குறித்து புகார் அளித்ததால் குவாரி உரிமையாளர்களால் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து கல்குவாரி உரிமையாளர்கள் ராமையா, ராசு உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்ட திருமயம் காவல் ஆய்வாளர் குணசேகரனை பணியிடை நீக்கம் செய்து திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து பெங்களூர் சென்ற சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரி ஜகபர் அலி வீட்டில் விசாரணை நடத்தினார். ஜகபரின் மனைவி மற்றும் குடும்பத்தினரிடம் விவரங்களை கேட்டறிந்தார். இதற்கிடையே ஜகபர் அலியின் குடும்பத்தினருக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆறுதல் தெரிவித்தார். சினிமா சேசிங் காட்சிகளை மிஞ்சும் அளவிற்கு செயின் பறித்த ஹெல்மெட் திருடர்களை 36 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ரெண்டாண்டி அருகே இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் பைக்கில் வந்த 2 பேர் 3 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றனர். இதுகுறித்து சோளிங்கர் போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் அவர்கள் ரத்தனகிரி மற்றும் வேலூர் போலீசாருக்கும் தகவல் தந்தனர். சோளிங்கர் போலீசார் தந்த அடையாளங்கள் அடிப்படையில் ஹெல்மெட் கொள்ளையர்களை வாலாஜா எஸ்ஐ மகாராஜன் தலைமையிலான போலீசார் துரத்திச் சென்றனர். அவர்களை பொதுமக்கள் உதவியுடன் சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் சோளிங்கர் காவல் நிலையத்தில் இருவரையும் ஒப்படைத்தனர். விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரும் வேலூர் மாவட்டம் ஊசூரைச் சேர்ந்த யஷ்வந்த், ஒடுக்கத்தூரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பது தெரியவந்தது. 3 முறை உங்கள் மண்ணில் மட்டும் தேர்தல் திரும்ப திரும்ப வருவது ஒரு வாய்ப்பு தவறவிட்டு விட்டீர்கள். 2 வாய்ப்பு தவறவிட்டு விட்டீர்கள். 3வது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பையாவது பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியலை,
ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள், தவறவிட்டு விடாதீர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வைத்த கோரிக்கைதான் இது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து காளைமாடு சிலை அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான், ஜனநாயகத்தை மீட்டெடுக்க தங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஜனநாயகமாக மாற்றியிருக்கிறார்கள், அதை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய வரலாறு ஒரு வாய்ப்பு. 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட மற்ற கட்சிகளுக்கு துணிவு இருக்கிறதா என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். பீகாரில் வீட்டின் மாடியில் படித்துக் கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவியை குரங்கு தள்ளிவிட்டதில் அவர் கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரின் சிவான் மாவட்டத்தில் தனது வீட்டின் மொட்டை மாடியில் படித்துக் கொண்டிருந்த பிரியாகுமார் என்ற மாணவியை பல குரங்குகள் சூழ்ந்து கொண்டு தாக்கின. இதனால் அச்சமடைந்த அவர் மொட்டை மாடியில் அங்குமிகுமாக ஓடியுள்ளார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை படிக்கட்டை நோக்கி ஓடுமாறு கூச்சலிட்டுள்ளனர். இந்நிலையில் திடீரென்று ஒரு குரங்கு அவரை வேகமாக தள்ளியதில் மாடியிலிருந்து கீழே விழுந்த மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார்.